தாளம் மீடியா சுவிட்சர்லாந்தில் முதல் முறையாக இசைஞானி இளையராஜா அவர்களின் மாபெரும் இசை நிகழ்ச்சியை இசை பிரியர்களுக்காக வழங்குகின்றார்கள். பேரன்புமிக்க இசை ரசிக பெருமக்களே, வருகின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிலிக்ஸ்டீன் கோட் மூலம் 10% விசேட விலை கழிவை நுழைவுதல்களில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அக்டோபர் 5ஆம் தேதி பாசல் நகரத்தில் சென்ட் யாக்கோப் சாலில் உங்களை மகிழ்விக்க வருகை தருகின்றார் இசைஞானி இளையராஜா அவர்கள். ஜெர்மனி நாட்டை வலம் வரும் நியோராவின் மலிவு விற்பனை பேட் ஃப்ரைட்டர் ஸ்ட்ராசாவில் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் மாபெரும் மலிவு விற்பனையில் உங்களுக்கு தேவையான புடவைகள் அனைத்தையும் தெரிவு செய்து மகிழுங்கள். Buy 2 get 1 free நியோரா மெகா சேல். 30, 40, 50, 70 வீதம் வரையான விலை தள்ளுபடிகள். நியோரா மெகா சேல். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளை வணக்கம். பெர்லின் நகரத்தை மேம்படுத்துவதற்கு வரிப்பணம் அறவிட்டமை தொடர்பாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி வருகின்றன. கிழக்கு ஜெர்மனி மற்றும் மேற்கு ஜெர்மனி ஒன்றாக இணைந்த பிற்பாடு கிழக்கு ஜெர்மனியுடைய அபிவிருத்திக்காக கடந்த காலங்களில் அரசாங்கமானது சொலிடாரிட்டி சோஷியலாக என்று சொல்லப்படுகின்ற கிழக்கு ஜெர்மனியின் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக வேலை செய்வர்களிடமிருந்து பணமானது வரியாக அறவிடப்பட்டிருந்தது. பின்னர் ஜெர்மன் அரசாங்கமானது இந்த சொலிடாரிட்டி சோஷியலாக என்று சொல்லப்படுகின்ற இந்த அபிவிருத்தி பணத்தை அறவிடுவதில் சில மாற்றங்களை மேற்கொண்டிருந்தது. அதாவது 2019ஆம் ஆண்டளவில் கூடுதலாக உழைக்கின்றவர்கள் தங்களது வருமானத்தில் 10% வருமானத்தை இந்த சொலிடாரிட்டி சோஷியலாக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது புதிய சட்டத்தின் நடைமுறையாகும். இதே வேளையில் இவ்வாறு கூடுதலான வருமானம் உள்ளவர்கள் இந்த புதிய சட்டத்துக்கு எதிராக ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கானது வருகின்ற 25/11/2021 வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றமானது இந்த புதிய அரசாங்கத்தின் சட்டத்துக்கு எதிரான முறையில் தீர்ப்பு வழங்கினால் ஜெர்மன் அரசாங்கமானது பாரிய நிதி நெருக்கடி ஒன்றுக்கு உள்ளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜெர்மனியின் தற்போதைய நிதியமைச்சரானவர் தனது வரவு செலவு திட்டத்தில் 7.5 பில்லியன் யூரோக்களை இந்த வருமானத்தில் சேர்த்திருந்தார். இதே வேளையில் இந்த புதிய சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்தால் ஜெர்மன் அரசாங்கமானது மொத்தமாக 65 பில்லியன் யூரோக்களை ஏற்கனவே பணத்தை வழங்கியவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டிய அபாயகரமான சூழ்நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. தாயையும் சகோதரனையும் கொலை செய்தவருக்கு கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தனது 46 வயதுடைய தாயை மற்றும் 9 வயதுடைய சகோதரனை கத்தியால் குத்தி கொலை செய்த அசர்பைஜான் நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு நீதிமன்றமானது 12 வருடமும் 6 மாதமும் கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த நபரானவர் என்ன காரணத்துக்காக தனது தாயையும் மற்றும் 9 வயதுடைய சகோதரனையும் கொலை செய்தார் என்பதை பற்றி விசாரணையின் பொழுது வெளியுலகிற்கு தெரியப்படுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது இந்த கொலை செய்த இளைஞனுக்கு நீதிமன்றமானது இவ்வகையான கடுமையான சிறை தண்டனை விதித்து தனது தீர்ப்பில் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மக்டபோர்க் மாவட்ட நீதிமன்றமானது இந்த தீர்ப்பை இந்த கொலை செய்த இளைஞனுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். நேரமாற்றம் தொடர்பாக இப்பொழுது ஜெர்மனியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன.
ஜெர்மன் நாட்டில் வருகின்ற 27/10/2024 விண்டர் சைட் என்று சொல்லப்படுகின்ற குளிர்காலத்துக்கான நேர மாற்றமானது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இதே வேளையில் இந்த நேர மாற்றத்துக்கு எதிராக பலர் தங்களது கருத்துக்களை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நேர மாற்றத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும்பொழுது தமக்கு உடல் ரீதியான பல பாதிப்புகள் ஏற்படுவதாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் தமது கருத்து கணிப்பில் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நேர மாற்றத்துக்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் பொதுவான ஒரு நிலைப்பாட்டை ஐரோப்பிய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினரிடமே கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் பல முறை இந்த விடயமானது விவாதத்திற்கு ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்டாலும் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முழு ஒத்துழைப்பும் இந்த புதிய சட்ட மாற்றத்திற்கு வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களின் தேவை லட்சக்கணக்கில் வேண்டும் என்று அரசாங்கம் கூறிவரும் நிலையில் வெளிநாடுகளில் இருந்து பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை ஜெர்மனி நாட்டுக்கு வரவழைப்பதற்கான பணிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன. ஜெர்மன் நாட்டில் பயிற்றப்பட்ட தொழிலாளருக்கு பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தினால் ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வாறான பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை வெளிநாடுகளில் இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வர அழைப்பதற்கு புதிய பல சட்டங்களை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்றது. இதே வேளையில் பல இலகுவான சட்டங்களை கொண்டு வரவும் தீர்மானித்திருக்கின்றது. இன்றைய தினம் ஜெர்மன் நாட்டினுடைய தொழில் அமைச்சர் ஹூபர்ட் ஹைல் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் எதிர்வரும் காலங்களில் சைட் ஆபைட் ஃபேமான் சொல்லப்படுகின்ற சில குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும் வேலை செய்கின்றவர்களை வழங்குகின்ற இந்த நிறுவனங்கள் ஊடாகவும் வெளிநாடுகளிலிருந்து இவ்வாறான பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை வரவழைப்பதற்கான புதிய சட்டம் ஒன்றை தான் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் சமூக உதவி பணத்தில் மோசடி செய்கின்றவர்கள் மற்றும் சமூக உதவி பணத்தை பெற்றுக்கொள்கின்றவர்கள் வேலைக்கு செல்லுமாறு வேண்டப்படும் பொழுது இவர்கள் வேலைக்கு செல்லாவிட்டால் இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சமூக உதவி பணத்தில் பாரிய அளவு வெட்டுக்கள் விழும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இவையான புதிய சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க ஜெர்மன் நாட்டில் வேலையில்லாதவர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டு பாரிய அளவில் உயர்ச்சி கண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஆண்டு மட்டும் இவ்வாறு வேலையில்லாவுடைய தொகையானது 1,79,000 உயர்வு அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை போகுமானால் 2025 ஆண்டு ஜெர்மன் நாட்டில் வேலையில்லாவுடைய தொகை 3 மில்லியனை தாண்டும் என்றும் இதற்கு பொறுப்பான அதிகாரி ஒருவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் வேலைக்கு வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விண்ணப்பத்தில் 6,96,000 வெற்றிடங்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் வேலையில்லாதவர்களுடைய தொகை எண்ணிக்கை உள்ள மாநிலமாக முதலாவது இடத்தை பிரேமன் மாநிலம் பெற்றிருக்கின்றது. அங்கே 11.1% வேலையில்லாதவர்களுடைய தொகை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவதாக பெர்லின் மாநிலம் 9.8ஆகவும் பயன் மாநிலத்தில் அதிகுறைந்த வேலையில்லாதவர்கள் தொகை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயன் மாநிலத்தில் 3.8 மாணவர்கள் மட்டுமே வேலை இல்லாதவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் பிரண்டன்பர்க் மாநிலத்தில் வேலையில்லாதவர்களுடைய தொகை 6.1% பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகதி நிலை நிராகரிக்கப்பட்டவர்களை உடனடியாக ஜெர்மனியில் இருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இவ்வாறு அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களை உடனடியாக நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையானது பல மாநிலங்களில் இப்பொழுது எழுப்பப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பசுமை கட்சி ஆட்சி செலுத்துகின்ற ஜெர்மனியின் 3 மாநிலங்களில் இன்றைய தினம் கூட்டான சில வேண்டுதல்கள் அரசாங்கத்திடம் எடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பாடன்-வூர்டம்பர்க் மாநிலம் மற்றும் நோர்த்-ரெயின்-வெஸ்ட்பாலன் மாநிலம் போன்ற மாநிலங்களில் உள்ள பசுமை கட்சி ஒன்றாக சேர்ந்து ஆட்சி செலுத்துகின்ற மாநிலத்தில் கூட இந்த வேண்டுதல் அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது இன்றைய தினம் துருக்கி நாட்டுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது துருக்கி நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து ஆதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்களை துருக்கி நாட்டுக்கு உடனடியாக நாடு கடத்துவதற்கு ஏற்ற வகையில் இந்த புதிய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் கடந்த ஆண்டு இத்துருக்கி நாட்டுக்கு மட்டும், அதாவது துருக்கி நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களில் மொத்தமாக 1,300 பேரை மட்டும் துருக்கி நாட்டுக்கு அனுப்பக்கூடியதாக இருந்ததாகவும், இதே வேளையில் 14,500 பேர் துருக்கி நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு நிராகரிக்கப்பட்ட நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டமானது நடைமுறைக்கு வருமானால் இவ்வாறு துருக்கி நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களை உடனடியாக துருக்கி நாட்டுக்கு அனுப்புவதற்கு ஏதுவாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது துருக்கி நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வேலைக்கு வருகின்றவர்களுக்கான விசா வழங்கும் நடவடிக்கைகளை இலகுமயப்படுத்த உள்ளதாகவும்
செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது துருக்கி நாட்டுக்கு இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருவதற்கு இவ்வாறு விண்ணப்பம் செய்கின்றவர்களுடைய பல விண்ணப்பங்கள் கடந்த காலங்களில் நிராகரிக்கப்பட்டதாகவும் எதிர்வரும் காலங்களில் சில சலுகைகள் இந்த விடயத்தில் துருக்கி நாட்டிற்கு வருபவர்களுக்கு மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டாட்மண்ட். இனி உலகச் செய்திகள். இலங்கையில் கடந்த கால ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு செல்லும் பொழுது விசா எடுப்பதில் பாரிய சிக்கல்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அதாவது இலங்கை அரசாங்கமானது இவ்வாறு விசா வெளிநாட்டவர்களுக்கு இலங்கைக்கான விசா வழங்குகின்ற நடவடிக்கையில் பிஎஃப்எஸ் என்ற நிறுவனத்துக்கு அதிகாரத்தை வழங்கியிருந்தது. அதாவது பிஎஃப்எஸ் என்ற நிறுவனமானது பணத்தை பெற்று இவ்வாறு வெளிநாட்டவர்களுக்கு விசாவை வழங்கியிருந்தது. இதே வேளையில் பல வெளிநாட்டவர்கள் இந்த நடைமுறைக்கு எதிராக தமது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். அதாவது வெளிநாட்டவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த புதிய நடைமுறையின் மூலம் பல அசௌகரியத்துக்கு உள்ளாகியிருந்தார்கள். இதன் காரணத்தினால் புதிதாக இலங்கையில் ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுர திசநாயக்க அவர்கள் புதிய நடவடிக்கை ஒன்றை இன்றிலிருந்து, அதாவது இன்று நள்ளிரவிலிருந்து நடைமுறைக்கு வருகின்ற வகையில் புதிய நடைமுறை ஒன்றை உட்படுத்தி இருக்கின்றார். அதாவது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வர இருக்கின்றவர்கள் இணையதளம் ஊடாக இவ்வாறு விசாவிற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் என்றும் 24 மணித்தியாலத்தில் இவர்களுக்கு இந்த இலங்கைக்கான விசாக்கள் வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் கடந்த காலங்களில் இந்த விசா பெறுகின்ற நடவடிக்கையை பிஎஃப்எஸ் என்ற நிறுவனத்துக்கு வழங்கியதன் மூலம் எவ்வகையான முறைகேடுகள் நடைபெற்றது என்பதை பற்றி விசாரிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜேவிபி அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கின்ற 3 பேரில் விஜித கேரத் அவர்கள் இவ்வாறு இன்றைய தினம் தனது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இஸ்ரேலுடைய வான்படையானது இன்றைய தினம் தெற்கு பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமை அலுவலகத்தின் மீது பாரிய விமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இதே வேளையில் இந்த விமான தாக்குதலுக்கு சிறப்பு குண்டுகளை வீசியதாகவும் இஸ்ரேலிய வான்படையானது தெரிவித்திருக்கின்றது. இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைமை அலுவலகத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய செயலாளர் நாயகமான ஹசான் நசுல்லா அவர்களும் இருந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது. இதே வேளையில் ஈரானுடைய செய்தி ஸ்தாபனம் ஒன்று கருத்து வெளியிடுகையில் ஹசான் நசுல்லா அவர்கள் இந்த தாக்குதலின் பொழுது கொலை செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் பெய்ரூட்டில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் இந்த விடயத்தில் எவ்விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்றும் மௌனத்தை காத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் அண்மை காலங்களில் இஸ்ரேலிய வான்படை நடத்திய தாக்குதலின் பொழுது ஹிஸ்புல்லா அமைப்புடைய பல முக்கிய தளபதிகள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி நாட்டை வலம் வரும் நியோராவின் மலிவு விற்பனை பேட் ஃப்ரைட்டர் ஸ்ட்ராசாவில் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் மாபெரும் மலிவு விற்பனையில் உங்களுக்கு தேவையான புடவைகள் அனைத்தையும் தெரிவு செய்து மகிழுங்கள். Buy 2 get 1 free நியோரா மெகா சேல். 30, 40, 50, 70 வீதம் வரையான விலை தள்ளுபடிகள். நியோரா மெகா சேல்.